ஹாய் வெல்கம் டு மை சேனல் எல்கேஜி. நம்ம சேனல் ஆல்ரெடி 10 பேட்டர்ன்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். எப்படி குழந்தைங்களை ஈஸியாக எழுத வைக்கலாங்கிறது இன்றைக்கி 11th ஒன் பார்க்கலாம். ஸோ நான் இன்றைக்கி போட்டிருக்கிறது வந்து கேப்ஸ் கியூ மாதிரி போட்டிருக்கேன், அப்பர் கேஸ் கியூ மாதிரி போட்டிருக்கேன். ஒரு சர்க்கிள் அண்ட் லெஃப்ட் ஸ்லாண்ட் லைன், எகெயின் சர்க்கிள் அண்ட் லெஃப்ட் ஸ்லாண்ட் லைன், தென் ஸ்மால் டி மாதிரி போட்டிருக்கேன், தென் ஸ்லீப்பிங் லைன் போட்டிருக்கேன். இது மேலே நம்ம எப்போவுமே யூஸ்வலாக பண்ணுறது மாதிரி ட்ரேசிங் தான். ஏதாவது ஒரு க்ரையான் கலரை கொடுத்து அந்த குழந்தைங்கள என்ன பண்ண வைக்கணும், ட்ரேஸ் பண்ண சொல்லணும். ஓகே, கரெக்டாக ட்ரேஸ் பண்ணணும். குழந்தைங்க கண்டிப்பாக கரெக்டாக ட்ரேஸ் பண்ண முடியாது. ஸோ குழந்தைங்கள நீங்கள் டிஸ்கரேஜ் பண்ணாமல் என்கரேஜ் பண்ணணும், அவங்கள கரெக்டாக ட்ரேஸ் பண்ண வைக்கணும். ஆல்ரெடி போன பேட்டர்ன்லேயே சொல்லியிருந்தேன், நீங்கள் வந்து டீ போடும்போது குழந்தைங்க இதில் வந்துட்டு ஸ்டாப்பாக இப்படி போவாங்க, வேண்டாம், அப்படி பண்ணவே கூடாது. ரைட் ஹுக் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு தான் தென் ஸ்லீப்பிங் லைன் போடணும். அதுக்கப்புறம் எகெயின் ஸ்லீப்பிங் லைன், sleeping line, again next color we want to use, then circle, then left slant line, அடுத்து ஒரு circle, then left slant line, அதுக்கப்புறம் T தான் பார்க்க போகிறோம். right hook, then sleeping line, right hook, sleeping line, right hook, sleeping line. எப்போவுமே குழந்தைங்க எழுதும்போது அவங்கள என்கரேஜ் பண்ணணும், கிளாப் பண்ணணும், நீங்களே ஒரு ஸ்டார் அண்ட் டிக் போட்டு கொடுக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு அடுத்த வாட்டியும் பண்ணணுங்கிற ஒரு ஆர்வம் வரும், அழகாக பண்ணணுங்கிற ஒரு ஆர்வம் வரும். குழந்தைங்கள எப்போவுமே சின்ன சின்ன நல்ல விஷயங்கள் பண்ணும்போது அவங்கள என்கரேஜ் பண்ணிகிட்டே இருக்கணும். அதே மாதிரி உங்கள் குழந்தைங்க ஏதாவது ஒரு 2 இயர்ஸ் 1 இயர் கழிச்சதுமே குழந்தைங்க யூஸ்வலாக நடக்க தொடங்கிடுவாங்கல்ல, அப்போவே சின்ன சின்ன அதாவது 1.5 இயர்ஸில் நீங்கள் வந்து குட்டி குட்டி வேலைகள், அதை கொஞ்சம் அம்மாவுக்கு எடுத்துகிட்டு வருவியா அப்படி சொன்னீங்கன்னா அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. சில குழந்தைங்க வந்து எதையுமே ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க, எப்போவுமே டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டே இருப்பாங்க. கிளாஸ்லேயும் அதே ஹேபிட் தான் அவங்க கண்டினியூ பண்ணுவாங்க. ஸோ குட்டி குட்டியாக ஏதாவது சின்ன சின்ன அம்மாவுக்கு அந்த பெண்ணை எடுத்து கொடுப்பியா, அந்த கப்பை எடுத்து கொடுப்பியா அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா குழந்தைங்க வந்து கரெக்டாக அந்த ஃபோக்கஸ் பண்ணுற ஸ்கில் வந்து அவங்களுக்கு டெவலப் ஆகும். ஓகே, இவ்வளோ தான் 11th பேட்டர்ன் இன்றைக்கி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் 12th பேட்டர்ன் பார்ப்போம். 12th பேட்டர்னும் வேறு எதுவுமே இல்லை, ஸ்டாண்டிங் லைன் தான். இப்போ நீங்கள் இந்த ஸ்டாண்டிங் லைன்லாம் போட சொல்லும்போது, இந்த டவுன்வர்டு கர்வ் இதெல்லாம் நீங்கள் போட சொல்லும்போது கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்க கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணுவாங்க. அது உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கே தெரியும். ஆல்ரெடி நம்ம பண்ண வைக்கும்போது ஃபஸ்ட்டு பேட்டர்னில் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. அவங்க கை வந்து கொஞ்சம் கூட மூவ் ஆகாமல் அப்படி ஸ்ட்ரக்காக நிற்கிறது மாதிரியே தோணும். நம்ம தான் அவங்க கையை கொஞ்சம் இழுத்துட்டு போகணும், அந்த மாதிரி தோணும். ஆனால் இப்போது ஒரு 12th பேட்டர்ன் எல்லாம் போட போகிற டைமில் வந்து அவங்களே அதை தனியாக பண்ணிடுவாங்க. உங்களுக்கு வந்து ஒர்க்கு குறைவாக இருக்கும், அவங்களே தனியாக நம்ம கையை இழுத்துட்டு போயிடுவாங்க. நம்ம சும்மா கையை பிடிச்சா கூட அவங்க கையை இழுத்துட்டே போயிடுவாங்க. அப்போ தான் அவங்களுக்கு நமக்கு புரியும், ஓ இவங்க வந்து பரவாயில்ல இம்ப்ரூவ் ஆகிருக்காங்க அப்படின்னு புரியும். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்க 30 டேஸில் கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்கள ஆல்ஃபபெட்ஸ் எழுத வைக்க என்னால் முடியும். நீங்கள் இதை ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்களே எனக்கு கமெண்ட் பண்ணுவீங்க, மேம் நான் இதை ட்ரை பண்ணேன், நல்லா இருந்துச்சு, பிள்ளை நல்லா பண்ணுறான் அப்படின்னு. இது முடித்ததுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களோட குழந்தைங்களோட ஹேண்ட் ரைட்டிங் நீட்டாக எப்படி இம்ப்ரூவ் பண்ண வைக்கலாங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, 12th பேட்டர்ன் இவ்வளோ தான். தென் 13th பேட்டர்ன் எதுவுமே இல்லை, ரைட் ஸ்லாண்ட் லைன் அண்ட் லெஃப்ட் ஸ்லாண்ட் லைன் க்ராஸாக கேபிட்டல் எக்ஸ் மாதிரி தான் ஃபுல்லாகவே போட்டிருக்கேன். இது உங்கள் குழந்தைக்கு இன்னொரு இடத்துல வந்து யூஸ் ஆகும். எப்போன்னா மோஸ்ட்லி இந்த இவிஎஸ் லெசன்லாம் அவங்க வந்து போனதும் டிக் அண்ட் க்ராஸ் தான் இருக்கும். இது வந்து ஆக்டிவிட்டி கரெக்டாக தப்பா அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த குழந்தைக்கு அப்போ வந்து இந்த டிக் அண்ட் க்ராஸ் போடுற டைம் வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, ஃபஸ்ட்டு ரைட் ஸ்லாண்ட் லைன் போட சொல்லணும், லெஃப்ட் ஸ்லாண்ட் லைன் போட சொல்லணும். லெஃப்ட் போட்டதுக்கப்புறம் ரைட்டு வேண்டாம், ரைட்டு போட்டதுக்கப்புறம் லெஃப்ட் போட சொல்லணும். ஓகே, ரைட் ஸ்லாண்ட் லைன் தென் லெஃப்ட் ஸ்லாண்ட் லைன் கட் பண்ணி போடணும். எக்ஸ் ரைட் ஸ்லாண்ட் லைன் லெஃப்ட் ஸ்லாண்ட் லைன் அப்படி சொல்லி கொடுத்தீங்கனாலே போதும். ஓகேவா, இப்போ நான் எல்லோ வச்சு பண்ணி முடிச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் க்ரீன் எடுத்திருக்கேன். ஓகே, க்ரீன் வச்சு திரும்ப இதே மாதிரி நீங்கள் என்ன கலர் வேணாலும் சூஸ் பண்ணலாம். உங்கள் குழந்தைய கலர்ஸ் கூட பக்கத்தில் போட்டுட்டு என்ன கலர் எடுக்க, க்ரீன் எடு பார்ப்போம், எல்லோ எடுங்க, எல்லோ பண்ணுவோமா அப்படியெல்லாம் கேட்டிங்கன்னா நம்மளை தெரியாமலேயே நம்ம குழந்தைங்க கலர்ஸும் படிச்சிருவாங்க. ஸோ போகிறதுக்கு முன்னாடி கலர்ஸ் கண்டிப்பாக எல்கேஜியில் ஒரு சாப்டர் இருக்கும் அவங்களுக்கு கலர்ஸ்னு. அது பண்ணுறப்ப கூட அவங்க ரொம்ப அழகாக ஃபாஸ்ட்டாக ஆன்சர் பண்ணுவாங்க. அந்த மேமுக்கு அவங்கள படித்து கொடுக்க போகிற மேமுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அது பார்க்க. அந்த பிள்ளை வந்து நோட் பண்ணிடுவாங்க, அவங்க மைண்டில் அந்த குழந்தை வந்து சேவ் ஆயிரும், ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இருக்கான், அப்படி நல்ல பிள்ளை நல்லா ஃபோக்கஸ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கே தோணிடும். ஓகே, ஸோ பேட்டர்ன் நம்பர் 13 ஃபினிஷ்ட். ஓகே, என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.
ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் 14th பேட்டர்ன் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.